بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله. أما بعد، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. قال الله تعالى في القرآن العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة. وقال نبينا صلى الله عليه وسلم: من سن سنة حسنة فله أجره أجر من عمل به. صدق رسول النبي الكريم. இந்த நிகழ்விலே பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருக்கின்ற எனது கல்லூரியின் அதிபர்களே மற்றும் சிறப்பு விசேட அதிதிகளே, உலமாக்களே, இந்த நிகழ்வை அழகாக நதியாள்களை செய்து ஒழுங்குபடுத்தி அவர்களுக்கு நல்ல தீர்ப்புகளை வழங்கியிருக்கின்ற நீதவான்களே, இந்த நடுவர்களே, இந்த நிகழ்ச்சியினுடைய கதாநாயகர்களின் பெற்றோர்களே, இந்த ஐகான் நிறுவனத்தின் நிர்வாகர் மற்றும் ஊழியர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. உண்மையில் இந்த நிகழ்வை பற்றி சில எண்ண ஓட்டங்கள் ஒவ்வொருவருக்கும் எழலாம் என்று நினைக்கின்றேன். கடந்த காலங்களிலே எனக்கும் அப்படி ஒரு ஐயப்பாடு உள்ளது. இது எந்த பகுதிக்குள் கொண்டு வந்து அடங்குகின்ற நிகழ்ச்சி என்ற அந்த விடயத்தில் சில தெளிவின்மைகள் இல்லை. இவருடைய அந்த நிகழ்ச்சிகளை அங்குரார்ப்பணம் செய்து போட்டி நிகழ்ச்சிகளை நடாத்துகின்ற நிகழ்விலே அந்த நிகழ்விலும் என்னை அழைத்திருந்தார்கள். அன்று நான் உண்மையில் ஒரு பார்வையாளராகத்தான் சென்றிருந்தேன். அப்போது இந்த நிகழ்ச்சி குறித்த அந்த அடிநாதம் தெளிவாக புரிந்தது. அதற்கு பின்னால் பாடசாலை மட்டத்தில் சகோதரர் அம்ஜத் எங்களோடு சேர்ந்து பல நிகழ்ச்சிகளிலே பங்கேற்று அந்த நிகழ்ச்சிகளை முன்னிட்டு உழைத்திருக்கின்றார். அந்த வகையில் அவரோடு அடிக்கடி ஆளாக கிடைத்தது நிமித்தம் ஒரு கருத்து தெளிவோடு இந்த இடத்திலே நான் புரிந்து கொண்ட விடயத்தை உங்களோடு பரிமாறிக்கொள்ளலாம். மதிப்புக்குரியவர்களே, எங்களுக்கு தெரியும், எங்களுக்கென்ற ஒரு வாழ்வியை, எங்களுக்கென்ற ஒரு நெறிமுறை இருக்கிறது, எங்களுக்கென்ற ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. இந்த கலாச்சார நெறிமுறை ஒன்றிலே நாங்கள் இஸ்லாத்தை எவ்வாறு அடுத்தவர்களுக்கு முன்னால் எடுத்து எம்புவது அல்லது எடுத்துச் சொல்வது என்ற அந்த விடயத்தை பொறுத்தவரை நவீன காலத்தில் காலம், சூழல், வர்த்தமான நிலைமைக்கேற்ப எல்லாமே மாறி செல்லும். இன்று காலையில் கூட நான் ஆசிரியர்களுடைய ஒரு பதவி உறவு நிகழ்வில் கலந்து கொண்டு வந்து அங்கும் ஒரு பெரிய அறிஞர் வந்து பேசினார். கால ஓட்டத்திற்கேற்ப மனிதர்கள் தங்களுடைய வாழ்வியல் ஒழுங்குகளை மாற்றி அமைக்காவிட்டால் அவர்கள் தக்க முடியாது. அவர்கள் இந்த காலத்துக்கு பொருத்தமற்றவர்கள் என்ற வகையில் அவர்களை பொருத்தலை விடுவார்கள். எமது பாசியை சொல்வதாக இருந்தால் நாங்கள் ஒரு ஏகிரிசாக தான் வாழ வேண்டியவர். இது காலத்தின் கட்டாயமாக அந்த வகையில் இஸ்லாத்தையும் நாங்கள் நவீன யுகத்திற்கு ஏற்றவர்கள், இஸ்லாத்தினுடைய நெறிமுறைகள், இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள் இவற்றை மாற்றம் செய்யாமல் அவற்றை முன்வைக்கின்ற ஒழுங்கு காலம், சூழல், வர்த்தமான நிலைமைக்கு எப்ப மாறிக்கொண்டு செல்லும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
கடந்த காலத்தில் அவர்களுடைய சூழலில் இஸ்லாத்தை அறிமுகம் செய்ய எதுவெல்லாம் வழிமுறையாக இருந்ததோ அவற்றையெல்லாம் ஊடகமாக பயன்படுத்திக் கொண்டார். அந்த நேரத்தில் விஷுவல் பேஸ்ல செய்யக்கூடிய எந்த ஒன்றும் இல்லை. அவரால் சில கோடுகளை வரைந்து சில விஷயங்களை வடிவங்களை கீறி அழகாக அந்த பாடத்தை நடத்தி இருக்கின்றார். சில போது எமது கற்றலிலே கற்றல் கற்பித்தல் இருக்கின்ற போல நடித்தல் என்ற ஒழுங்கிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பாசாங்குகளை ஒழுங்குகளை செய்து உணர்வுபூர்வமாக சில விடயங்களை வெளிப்படுத்தி பேசியிருக்கிறார். இவையெல்லாம் அன்றைய காலத்தில் இருந்த ஊடகோடு மக்கள் முன்னால் இவ்வாறான மைக் ஒளிபெருக்கி வசதிகள் இருக்கவில்லை. மக்களிடம் பேசுகின்ற போது சாதாரணமாக நின்று பேசுகின்ற நேரம் மக்களுக்கு அவர் சொல்லுகின்ற கருத்து சென்றடைவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருந்ததனால் அன்றிருந்த ஈச்சங்கட்டைகளை பயன்படுத்தி மிம்பர்களை அமைத்து அதற்கு மேலால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார். அசான்களை ஒலிக்கின்ற போது இப்போதும் மதீனாவிலே ரௌலா ஷரீஃபிலே போய் பார்க்கலாம். பாங்கு சொல்வதற்கு அந்த அதானை ஒழிப்பதற்கான இடம் பிரத்யேகமாக ஒரு உயர்வான இடத்தில் அமைக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இவைகளெல்லாம் அன்றைய காலத்தில் இஸ்லாத்தை முன்னெடுப்பதற்கான ஊடக வழிமுறை. அது கால ஓட்டத்தில் இஸ்லாத்தை முன்வைக்கின்ற அந்த பரிணாம வளர்ச்சி வளர்ந்து வந்து அப்பாசியாக்களுடைய காலத்துக்கு பின்னால் தோன்றிய சில சிந்தனை சிக்கல்கள் ஹலல் என்று சொல்வார்கள். கலாநிதி யூசுப் கர்லாய் அவர்கள் ஒரு பெரிய புத்தகத்தை என்று எழுதியிருக்கின்றார். இஸ்லாமிய வரலாறு நடந்து வந்த பாதையில் எங்கே தவறுகள் வந்திருக்கிறது, எங்கே ஓட்டைகள் வந்திருக்கிறது என்பதை பற்றி சொல்லுகின்ற போது ஐநல் ஹலல் என்ற நூலிலே தெளிவாக சொல்கின்றார். எங்கள் எல்லோருக்கும் தெரியும், கடந்த பண்டைய வரலாறுகள் படித்த குறிப்பாக இஸ்லாமிய நாகரிகம் படித்தவர்களுக்கு தெரியும், உலகத்தின் முன்னோடிகளாக விஞ்ஞானிகளாக இருந்தவர்கள் முஸ்லிம்கள். தாத்தாரியர் படையெடுப்புக்கு பின்னால் சிலுவை யுத்தங்களுக்கு பின்னால் முஸ்லிம்களுடைய அறிவு களவெடுத்து செல்லப்பட்டது. யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் நதி முஸ்லிம்களுடைய அறிவு கருவூலங்களை கொண்டு முக்கியமான புத்தகங்களை அந்த படையெடுப்புவாதிகள் எடுத்து சென்றுவிட்டு கிளையாக இருந்த புத்தகங்களை எல்லாம் யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் நதிக்கு பாலவிட்டு அவருடைய குதிரை வண்டிகளை செலுத்தினார்கள். வரலாற்று ஆசிரியர் இப்னு ஹல்தூன் எழுதுகின்ற போது சொல்கிறார், வருடக்கணக்கில் அந்த நதி கருப்பாக ஓடியது என்று சொல்கிறார். காரணம், மையை தொட்டு தொட்டு எழுதுகின்ற அந்த கலாசாரத்தில் அந்த காலத்தில் அவ்வளவு லட்சக்கணக்கான புத்தகங்களை முஸ்லிம்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த வரலாற்று ஓட்டம் சடுதியாக ஒரு சிந்தனை சிக்கலின் காரணமாக அவற்றையெல்லாம் இடத்தில் பேசுவது பொருத்தமில்லை, சந்தர்ப்பமில்லை. அது பல வகுப்புகளோடு பேச வேண்டிய விஷயம். முஸ்லிம்களுடைய அறிவு கருவூலம், முஸ்லிம்களுடைய அறிவு வளர்ச்சி குன்றி போனது. கலை கலாசார விடயங்கள் தூர்ந்து போனது. இப்போது மிக அண்மை காலத்தில் நாங்கள் இஸ்லாத்தை ஒரு மூடுண்ட மார்க்கமாக, அறிவு கலாசாரம் கலை இலக்கியம் அனைத்தையும் தொலைத்த ஒரு மார்க்கமாக, இருண்ட மார்க்கமாக சமூகத்துக்கு அறிமுகம் செய்ய வேண்டிய ஒரு அவல நிலை தோன்றியிருக்கிறது. இந்த நிலை நவீன கால இஸ்லாமிய அறிஞர்களாலும் புத்திஜீவிகளாலும் தகர்த்தெறியப்பட்டு மீண்டும் இஸ்லாமிய புத்துணர்வு புத்தாக்க சிந்தனைகள் வெளிவந்து கொண்டிருக்கின்ற இந்த கால சூழலில் தான் இந்த ஃபியூச்சர் ஐகான் என்ற நிறுவனத்தை அல்லது இந்த நிறுவனத்தை எமது சூழலில் நாங்கள் காண்கிறோம். மதிப்புக்குரியவர்களே, எமது ஆற்றல்களை சாமான் வாங்குவது அப்படியே சுற்றி வருது. உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு சந்தர்ப்பம் இல்லை.
அல்லது வெசாக் காலங்களை நாங்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்கிறோம், அல்லது பண்டிகைகளை எங்களுடைய சகோதர இனங்களுடைய பண்டிகைகளை நாங்கள் அவற்றுக்காக பயன்படுத்திக் கொள்கிறோம். இவற்றுக்கெல்லாம் காரணம் இஸ்லாத்தை நாங்கள் இஸ்லாத்தை நாங்கள் முன்வைப்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடை. அந்த வகையிலே இங்கே பிள்ளைகள் நபியோர்களுடைய வரலாறு பாடல்களாக, நபியோர்களுடைய உபதேசங்களை கவிதைகளாக, நபியோர்களுடைய நடைமுறைகளை நாடகமாக, இவ்வாறு எல்லா வடிவங்களிலும் முன்னெடுத்து செல்லுகின்ற போது இஸ்லாம் இன்னும் 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 அப்டேட் ஆகும். எனவே அந்த வேலை திட்டத்தின் ஒரு துளியாகவே இந்த ஃபியூச்சர் ஐகானுடைய நிகழ்வுகளை நான் காண்கிறேன். எமது சமூக சூழலில் நாங்கள் வாழுகின்ற சூழலில் இந்த குழுவினர் ஒரு ஒழுங்கிலே இருந்து கொண்டும் இவ்வாறான முன்னெடுப்புகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். இவற்றை நாங்கள் இன்னும் நெறிப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஆளுநர்களாகிய நாங்கள், கற்றவர்களாகிய நாங்கள் இந்த குழுவினருடைய முயற்சிகளை பாராட்டுவதுடன் அவர்களை இன்னும் நெறிப்படுத்த வேண்டிய தேவை. இவற்றையெல்லாம் புறங்களை விட்டு ஒதுக்கிவிட்டு அல்லது எல்லாவற்றுக்கும் சேர ஹராம் பத்துவாவை நாங்கள் கொடுத்து சென்றால் இன்னும் சில காலங்களில் நாங்கள் சில கலாச்சாரங்களை தொலைத்தவர்களாக, எதுவும் மற்றவர்களாக செல்வதற்கான வாய்ப்பு. எனவே கடந்த கால ஆளுங்கள் சில விஷயங்களை ஒழுங்குபடுத்தியிருந்தாலும் அவற்றிலே விதாட்சத்துகள் போன்றவை கலந்திருக்கிறது. அதுக்கு காரணம் அந்த விடயங்களிலே ஆளுநமாக்கள் கற்றவர்கள் இன்வால்வ் ஆகி அவர்களை வெளிப்படுத்தாமல் விட்டதுதான். இந்த ஃபியூச்சர் ஐகான் கூட எமது சமூகத்தின் ஒரு அடையாளம். எமது சிறார்களுடைய கலை கலாச்சார ஆற்றல்களை வளர்த்து விடுவதற்கான ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம், அதுக்கான ஒரு அடித்தளத்தை இருக்கிறார்கள். இங்கே வந்திருக்கின்ற கற்றவர்கள், கலைஞர்கள், அறிஞர்கள், ஆளுங்கள், உலமாக்கள் எல்லோரும் ஒன்றிணைந்த நிலையிலே இவர்களை நாங்கள் இன்னும் நெறிப்படுத்துவோமே. ஆனால் இன்னும் எங்களுடைய கலாச்சாரங்களை, எங்களுடைய விடுமுறைகளை இன்னும் அழகான முறையிலே ஷரியத் அங்கீகரித்த வகையிலே அவர்களை வழி நடத்தி செல்ல முடியும். அந்த வகையிலே தான் இவர்களுக்கு ஒரு வார்த்தை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையில் இருந்த ஒரு வார்த்தை இவர்களுக்கு தெரிவித்து செல்லலாம் என்று மன் சன்ன சுன்னத்தன் ஹஸனத்தன் ஃபலஹு அஜ்ருஹு அஜ்ரு மன் அமில பிஹி. யார் ஒரு நல்ல காரியத்துக்கு வித்திட்டாரோ அந்த நல்ல காரியம் இருக்கும் காலமெல்லாம் அவருக்கு அவருடைய மீசானுக்கு தொடர்ந்தேர்ச்சியாக நன்மைகள் வந்து சேரும். அந்த ஹதீஸின் அடுத்த துண்டும் இருக்கு. ومن سن سنة سيئة فله أجره أجر من عمل بها. யார் தீமைக்கு வித்திட்டு சென்றாரோ, ஒரு தீமையான காரியத்துக்கு அடித்தளம் சென்றாரோ, அந்த தீமை இருக்கும் காலமெல்லாம் அவருக்கு தொடர்ந்து தீமைக்குரிய கூலி அந்த பாவம் சென்று கொண்டிருக்கும். எனவே இந்த நிகழ்வை, இந்த நிகழ்ச்சியை, இந்த குழுவினுடைய முயற்சியை நாங்கள் ஒரு முதல் படியாக எடுத்துக்கொள்வோம். நல்ல ஒரு காரியமாக எடுத்துக்கொள்வோம். பாசிட்டிவ் மைண்ட், நேர்மை மனப்பாங்கோடு இந்த விடயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். எதிர்காலத்தில் இவற்றை நிறைப்படுத்துவது என் அனைவருக்கும் இருக்கின்ற கடமையாகும். அந்த வகையிலே நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வியலில் நல்ல பல முன்மாதிரிகள் இருக்கிறது என்று அல்குர்ஆன் சொல்கிறது. நான் மேலே தொட்டு காட்டி அல்குர்ஆன் வசனம் அதனை தான் சொல்கிறேன். எனவே நபியவர்களுடைய வாழ்வியலை நாங்கள் ஒழுங்குபடுத்தி அவற்றை இந்த நவீன காலத்தில், நவீன கால ஊடக இந்த கலாச்சாரத்துக்குள்ளால் எங்கே கொண்டு செல்ல முடியுமோ அங்கெல்லாம் கொண்டு செல்வதற்கு இவர்களை நாங்கள் வழிபடுத்த வேண்டும் என்ற விடயத்தை கூறி என்னையும் இங்கே அதிதியாக அழைத்து சிறப்பித்ததற்காக நன்றியை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.